STR49 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஜூலை 2nd வீக்கில் ரிலீஸ் ஆகிறதாக நியூஸ் வந்திருக்கு. அது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டுமா இல்லை டைட்டில் கூடவான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெற்றிமாறன் படங்கள்லாமே கண்டென்ட் இருக்கும், அதே போல் அந்த படத்துலேயும் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அதை சொல்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவன் தலைவி படம் ஜூலை 25 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஹரிஷ் கல்யாண் பர்த்டே ஸ்பெஷலாக டீசர்லேருந்து நியூ போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் 15வது படத்துலேருந்து ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் பர்த்டே ஸ்பெஷலாக தி பேரடைஸ் படத்துக்கான ஷூட்டிங்கில் நானி ஜாயின் பண்ணியிருக்காரு. மார்ச் 26, 2026 ரிலீஸ் ஆகிறது. விஜய் தேவரகொண்டாவுடைய VD14 இந்த பட டைரக்டர் பர்த்டே ஸ்பெஷலாக மேக்கிங் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குபேரா 9 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் 57.10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 19.5 கோடி, கர்நாடகாவில் 9.20 கோடி, கேரளாவில் 1.20 கோடி, இந்தியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.60 கோடி, ஓவர்சீஸில் 28.45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 117.60 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 59.45 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. குபேரா படம் 9 நாட்களில் தெலுங்கு ஸ்டேட்ஸில் நல்ல வசூல் பண்ணியிருக்கு.